அனைவருக்கும் வணக்கம். மேஷராசி அன்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம் பேச போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் என்ன நடக்கப் போகுது, குறிப்பாக இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு மேலே உங்கள் தலையெழுத்து எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் விலாவாரியாக பார்க்க போகிறோம். தலைப்பில் பார்த்த மாதிரி எஸ் அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கிற ஒரு நபரால் உங்கள் வாழ்க்கையில் 3 மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்கப் போகுது. இதை எந்த சக்தியாலும், ஏன் கடவுளை நினைச்சாலும் தடுக்க முடியாது. அப்படி ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்துக்கு நீங்கள் முழுசாக தயாராகிருங்க. மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப தைரியசாலிகள், எதையும் நேருக்கு நேர் சந்திக்கிற குணம் கொண்டவங்க. ஆனால் கடந்த சில காலமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. யாரை உயிரை விட மேலாக நம்புனீங்களோ அவங்களே உங்களுக்கு முதுகுல குத்துற மாதிரி துரோகம் செஞ்சுருப்பாங்க. காசு பண விஷயத்தில் பல ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. ராத்திரியில் சரியாக தூக்கம் இல்லாமல், அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஒரு இருட்டான பாதையில் நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். உங்கள் கடுமையான உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காம, நீங்கள் செஞ்ச நல்லதெல்லாம் மற்றவங்களுக்கு மறந்து போய் உங்களை ஒரு குற்றவாளி மாதிரி பார்க்கிற நிலைமை கூட வந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் அந்த நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போகுது. ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு ரொம்ப சாதகமாக ஒரு அசுர பலத்தை கொடுக்க போகுது. இது சாதாரண மாற்றம் கிடையாது. உங்கள் தலைவிதியையே மாற்றி அமைக்க போகிற ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை. இந்த நேரத்தில் தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ள அந்த எஸ் அப்படிங்கிற நபர் வரப்போகிறார். அல்லது ஏற்கனவே உங்கள் கூட இருக்கிற அந்த நபர் மூலமாக ஒரு பெரிய அதிர்வலை நடக்கப் போகுது. இந்த நபர் யாருன்னு நீங்கள் ரொம்ப குழப்பமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல உள்ளவங்களாக இருக்கலாம், இல்லை புதுசாக உங்களுக்கு அறிமுகமாக போகிற ஒருத்தராக கூட இருக்கலாம். இவங்களால் நடக்க போகிற அந்த 3 சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய புயலை கிளப்ப போகுது. அந்த புயல் உங்களை அழிக்க போகிறதில்லை, மாறாக உங்களை சுற்றி இருக்கிற தடைகளை, உங்களுக்கு எதிராக சதி செஞ்சவங்களை வேரோட அழிக்கப் போகுது. மேஷராசி அன்பர்கள் ரொம்ப நாளாக ஒரு நல்ல தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த வலியும் வேதனையும் இனிமேல் ஆனந்த கண்ணீராக மாறப்போகுது. பொதுவாக நீங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் மனசால் கூட நினைக்காதவங்க. உங்கள் கோபம் டக்குன்னு வந்தாலும் அடுத்த நிமிஷமே பனி மாதிரி உருகிடுவீங்க. ஆனால் உங்களுடைய இந்த நல்ல குணத்தை பல பேர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. நீங்கள் செஞ்ச உதவிகளை எல்லாம் வாங்கிட்டு கடைசியில் உங்களை நடுத்தெருவில் நிப்பாட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க. இனிமேல் அந்த மாதிரி யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா உங்களுக்காக நியாயம் கேட்குறதுக்கு, உங்களுக்கு ஒரு அரணாக நிற்கிறதுக்கு அந்த ஒரு நபர் வரப்போகிறார். அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமாக நடக்க போகிற முதல் சம்பவம் உங்களுடைய நிதி நிலைமை சம்பந்தப்பட்டது. காசுக்காக நீங்கள் பட்ட கஷ்டம் அடுத்தவங்க முன்னாடி கை கட்டி நின்ன நிலைமை இன்னும் ஒருபோதும் இருக்காது. எங்கெல்லாம் நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அங்கேயே நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. உங்களுக்கான பணவரவு எதிர்பாராத திசையில் இருந்து கொட்டப்போகுது. இவ்வளவு நாளாக அடைபட்டு கிடந்த வழிகள் எல்லாம் ஒன்றொன்னா திறக்க ஆரம்பிக்கும். இந்த மாற்றம் ரொம்ப வேகமாக நடக்கும். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள், உறவுகளுக்கு இடையில் இருந்த தீராத கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் கூட அந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு மேலே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உங்கள் மனசுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும். யாரை நம்பணும், யாரை தூக்கி எறியணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு முழுமையாக வந்துடும். அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்களுக்கு ஒரு பெரிய தூண்டுகோலாக இருப்பார். அவர் சொல்கிற ஒரு வார்த்தை அல்லது அவர் செய்கிற ஒரு செயல் உங்கள் மனசில் ஒரு பெரிய மாற்றத்தை விதைக்கும். அந்த மாற்றம் உங்களை ஒரு புதிய மனுஷனாக மாற்றும். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த இனம் புரியாத பயம், தயக்கங்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடிடும். நீங்கள் எடுக்க போகிற முடிவுகள் ஒவ்வொன்றும் ரொம்ப துல்லியமாக இருக்கும். இதை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஆடி போயிடுவாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு, திடீர்னு இப்படி ஒரு வேகத்தில் செயல்படுறாங்களேன்னு எல்லாரும் வாயடைச்சு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு வேகம் இருக்கும், ஒரு விவேகம் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா உங்களோட வளர்ச்சி சில பேருக்கு கண் உறுத்தலாக இருக்கும். உங்கள் கூடவே இருந்து குழி பறிக்க பார்ப்பாங்க.
ஆனால் அதெல்லாம் இனிமேல் உங்ககிட்ட பலிக்காது. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும். இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்களை பக்குவப்படுத்துவதற்காக இயற்கை கொடுத்த ஒரு பயிற்சி மட்டும்தான். ஆனால் இனிமேல் நீங்கள் அனுபவிக்க போகிறது அதற்கான முழு பலனை அந்த அப்படிங்கிற நபர் மூலமாக நடக்க போகிற இரண்டாவது மிகப்பெரிய சம்பவம் உங்களுடைய வேலை, தொழில் மற்றும் உங்களுடைய எதிர்கால பாதை சம்பந்தப்பட்டது. வேலை செய்கிற இடத்துல எவ்வளவு தான் உழைச்சாலும் உங்களை விட தகுதி கம்மியாக இருக்கிறவங்க எல்லாம் மேலே போயிருப்பாங்க. நீங்கள் மட்டும் ஒரே இடத்துல தேங்கி நிற்கிற மாதிரி ஒரு வழி உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம், அடுத்தடுத்து பிரச்சனைகள்னு ரொம்பவே சோர்ந்து போயிருப்பீங்க. இனி அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேண்டாம். ஏன்னா இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு பிரம்மாண்டமான கதவு திறக்கப் போகுது. அந்த என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வழிகாட்டியாக மாறப்போகிறார். அவர் சொல்கிற ஒரு சின்ன ஆலோசனை அல்லது அவர் மூலமாக கிடைக்க போகிற ஒரு புதிய வாய்ப்பு உங்கள் தலையெழுத்தையே மாற்றி எழுத போகுது. இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ அதே இடத்துல நீங்கள் சிம்மாசனம் போட்டு உட்கார போகிறீங்க. உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரும். ரொம்ப வருஷமாக தடைப்பட்டு கிடந்த விஷயங்கள் அல்லது உங்கள் சொந்த தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சி எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு கைகூடி வரும். இதை பார்க்கிறப்போ உங்களுக்கே ஒரு நிமிஷம் சந்தேகம் வரும். இதெல்லாம் நிஜமாக தான் நடக்குதா இல்லை கனவு காண்றமான்னு. அந்த அளவுக்கு எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக அமைய போகுது. உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறித்தவங்க, உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க எல்லாம் இனிமேல் உங்கள் முன்னாடி நிற்கக்கூட பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ஆளுமை திறன் பல மடங்கு வளரப்போகுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் மனசில் இவ்வளவு நாளாக இருந்த அந்த பயம், பதட்டம் எல்லாமே முற்றிலுமாக விலகிடும். ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமான்னு 100 தடவை யோசித்த காலம் எல்லாம் மாறிடும். இனிமேல் எதை தொட்டாலும் அதில் ஒரு துணிச்சல் இருக்கும். நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் ரொம்ப சரியாக அமையப்போகுது. அந்த நபர் உங்கள் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய மனதைரியம் கிடைக்கும். இது வெறும் மனிதர்கள் செய்கிற மாற்றம் கிடையாது. இது அந்த இறைவனை உங்களுக்கு வகுத்து கொடுத்த ஒரு புதிய பாதை. அதனால தான் தலைப்பிலேயே சொன்னோம், இதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாதுன்னு. உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. இனி உங்களை அசைச்சிக்க ஆளே கிடையாது. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். பொறுமையாக இருங்க. வரப்போகிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்த இருள் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் தீர்ந்து ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. பிள்ளைங்க வழியில் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கவலைகள் எல்லாம் மாறி அவங்க மூலமாக ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி உங்களை தேடி வரப்போகுது. சொந்தக்காரங்க மத்தியில் உங்களுக்கு இருந்த கெட்ட பெயர் மாறி எல்லாரும் உங்களை கொண்டாடுற நிலைமை வரும். இதுக்கெல்லாம் ஆணிவேராக இருக்க போகிறது அந்த என்கிற நபர் தான். அவர் உங்கள் வாழ்க்கையில் வரதுக்கு முன்னாடி இருந்த உங்களுக்கும் அவர் வந்ததுக்கு அப்புறம் இருக்க போகிற உங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். நீங்கள் மனதளவில் ரொம்பவே பக்குவப்பட்டு ஒரு முழுமையான வெற்றியாளராக வலம் வரப்போகிறீங்க. உங்களுக்கான நல்ல காலம் தொடங்கிடுச்சு. இனிமே நீங்கள் தொட்டதெல்லாம் ஜெயமாக போகுது. இதை நீங்கள் முழுசாக நம்பி உங்கள் உழைப்பை மட்டும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் சந்திக்க போகிற அந்த 3வது மிகப்பெரிய சம்பவம் உங்களுடைய சொந்த பந்தங்கள் மற்றும் உங்கள் மன நிம்மதி சம்பந்தப்பட்டது. இத்தனை நாளாக உடம்பில் ஏதோ ஒரு உபாதை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பீங்க, மாத்திரை மருந்து சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் அந்த வலி மட்டும் முழுசாக குறைஞ்சிருக்காது. மனசில் இருக்கிற பாரம்தான் உடம்பில் வியாதியாக மாறுதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி உங்கள் மனசை போட்டு அரிச்சிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய ரகசியமான பிரச்சனைக்கு அந்த என்கிற நபர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். உங்கள் கூடவே பிறந்தவங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவுகளாக இருக்கலாம். அவங்க செஞ்ச ஒரு பெரிய துரோகம் இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாமலேயே மறைக்கப்பட்டிருக்கும். உங்கள் முன்னாடி ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு பின்னாடி உங்களுக்கு எவ்வளவு பெரிய குழியை தோண்டியிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை அந்த நபர் வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறார். இதை தெரிஞ்சுக்கும் போது முதல்ல உங்கள் மனசு சுக்குநூறாக உடையும். நாம் இவ்வளவு நாளாக இவங்களையா நம்பி இருந்தோம்னு
இரத்த கண்ணீர் வடிப்பீங்க. ஆனால் அந்த வலி கொஞ்ச நேரம்தான். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த மனத்தெளிவுக்கும் நிம்மதிக்கும் அளவே இருக்காது. உங்களை சுற்றி இருந்த அந்த விஷ செடிகளை வேரோடு பிடுங்கி எரியறதுக்கான தைரியத்தை இயற்கை உங்களுக்கு கொடுக்க போகுது. இவ்வளவு நாளாக இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் தொலைச்சிட்டிங்க. இனிமேல் அந்த நிலைமை இருக்காது. உங்களுக்கு எது சரியோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க. அந்த எஸ் என்கிற நபர் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக அரணாக வந்து நிற்பார். உங்களுக்கு எதிராக சதி செஞ்சவங்க, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் இனிமேல் அவங்க செஞ்ச தப்புக்கு அனுபவிக்க போகிறாங்க. அவங்க அழப்போகிறத நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்க போகிறீங்க. இது பழி வாங்குகிற எண்ணம் கிடையாது. இதுதான் கர்மாவோட நியதி. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் சேர்த்து வச்சு அவங்களுக்கு இயற்கை ஒரு கடுமையான தண்டனையை கொடுக்க போகுது. அந்த நேரத்தில் நீங்கள் அவங்க மேலே இறக்கப்பட்டு போய் நின்றுடாதீங்க. ஏன்னா நீங்கள் அழுதப்போ கண்ணீர் துடைக்க யாருக்குமே வரலை அப்படிங்கிறத உங்கள் மனசில் எப்பவும் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. உங்களை கீழே தள்ளிவிட்டவங்களை பற்றி இனி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. இனி வரப்போகிற நாட்களில் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தனி திருப்பம் வரப்போகுது. நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல வார்த்தைகளையே பேசுங்க. யார் மேலேயும் கோவப்பட்டு சாபமும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா உங்கள் நாக்கில் சரஸ்வதி குடி இருக்க போகிற நேரம் இது. உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப காரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. பல வருஷமாக தள்ளிப்போன கல்யாணங்கள் இல்லை வீடு கட்டுறது மாதிரியான நல்ல விஷயங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே கைகூடி வரும். உங்கள் வீட்டில் ஒரு பெரிய கொண்டாட்டம் நடக்க போகுது. அந்த கொண்டாட்டத்தில் எல்லாரும் உங்கள் முன்னாடி கை கட்டி நிற்க போகிறாங்க. இதுவரைக்கும் உங்களை ஒரு மனுஷனாக கூட மதிக்காதவங்க எல்லாம் இனிமேல் உங்களை தேடி வந்து உங்ககிட்ட உதவி கேட்க போகிறாங்க. இதுதான் காலத்தின் சுழற்சி. நேற்று கீழே இருந்தவங்க இன்றைக்கி மேலே வருவாங்க. இன்றைக்கி மேலே இருக்கிறவங்க நாளைக்கு கீழே போவாங்க. இப்போது உங்களுக்கான நேரம் உச்சத்தில் இருக்குது. இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்களை நீங்களே ஆச்சரியப்பட்டு பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக அமைய போகுது. இந்த வெற்றிக்கு தடையாக யாராவது வர நினைச்சா அவங்க அடித்து செல்லப்படுவார்கள். இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய முகத்தில் ஒரு பெரிய தேஜஸ் வரப்போகுது. இதுவரைக்கும் உங்களை பார்த்தா ஒரு சோர்வான கலை இழந்த முகம்தான் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் இனிமேல் உங்களை பார்க்கிறவங்க இவங்களுக்குள்ள எப்படி திடீர்னு இவ்வளவு பெரிய மாற்றம் வந்துச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிற இன்னொரு நுட்பமான விஷயம் உங்களுடைய உள்ளுணர்வு. மேஷ ராசிக்காரங்க, நீங்கள் பொதுவாகவே யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பிடுவீங்க. அவங்க உண்மையிலேயே நல்லவங்க தானா இல்லை உள்ளுக்குள்ள வேறு ஏதாவது வஞ்சகம் வச்சுக்கிட்டு பேசுகிறவங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற வித்தை உங்களுக்கு இதுவரைக்கும் பிடிபடாமலேயே இருந்திருக்கும். இனிமேல் ஒருத்தர் உங்கள் முன்னாடி வந்து நின்று பேசும்போதே அவங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப துல்லியமாக கணிச்சிருவீங்க. இதுக்கு காரணமே இந்த எஸ் என்கிற நபர் மூலமாக உங்களுக்கு உள்ளுக்குள்ளே கிடைக்க போகிற ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு தான். உங்கள் குலதெய்வம் தான் அந்த நபரை உங்களுக்காக அனுப்பி வச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சீக்கிரமே உணர்ந்துக்குவீங்க. உங்கள் பணத்தை ஏமாத்தினவங்க, உங்கள் உழைப்பை சுரண்டினவங்க எல்லாம் இப்போ எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பயந்து நடுங்கிறத நீங்கள் நேரில் பார்க்க போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் சேர்த்து 100 மடங்கு நியாயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்காக பேச யாருமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த காலங்கள் எல்லாம் காத்தோட காத்தா போயிருச்சு. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் நிழல் மாதிரி உங்கள் கூடவே இருந்து எல்லா தடைகளையும் சுக்குநூறாக உடைக்க போகிறார். உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் உங்களை பற்றி தப்பாக பேசி உங்கள் பேரை கெடுத்தவங்க எல்லாம் இப்போ தானாகவே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலை உருவாகும். நீங்கள் நினச்ச காரியம் எல்லாம் ஒன்றொன்னா நிறைவேற ஆரம்பிக்கும். குறிப்பாக சொத்து பத்து விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்த இழுபறி எல்லாம் முடிவுக்கு வந்து உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு எந்த சிக்கலும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்களை முடக்கி போடணும் அப்படின்னு நினைச்ச எதிரிகளுக்கு இனிமேல் தூக்கமே இருக்காது. உங்களுடைய ஒவ்வொரு அடியும் ரொம்ப அழுத்தமாக தைரியமாக இருக்க போகுது. இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போகிற
இந்த 3 பிரம்மாண்டமான சம்பவங்களும் உங்கள் வாழ்க்கையோட அடித்தளத்தையே ரொம்ப பலமாக மாற்றி அமைக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் சும்மா ஏதோ வந்தோம் போனோம்னு இருக்க மாட்டார். அவர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய நெருப்பை பற்ற வைக்க போகிறாரு. இத்தனை காலமாக உங்கள் மனசுக்குள்ளே இருந்த அந்த குற்ற உணர்ச்சியை அவர் அடியோடு அழிச்சிருவார். நீங்கள் யாருக்கெல்லாம் சாப்பாடு போட்டு வளர்த்தீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிராக திரும்பினாங்க இல்லையா? அந்த வழியை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருந்தீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் அழக்கூடாது. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க தான் அழணும். அந்த துரோகங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய முடிவு கட்டும் நேரம்தான் இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு மேலே வரப்போகுது. உங்களுடைய உழைப்பை திருடி மேலே வந்தவங்க எல்லாருமே எப்படி சரிக்கு கீழே விழ போகிறாங்கன்னு நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதி தான் உங்களுடைய அடுத்த கட்ட வெற்றிக்கு முதல் படியாக அமையப்போகுது. பணவரவு எப்படி இருக்கும்னு நிறைய பேர் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும். கடன் தொல்லை கழுத்து வரைக்கும் வந்துருச்சு, இனிமேல் எப்படி மீண்டு வரப்போகிறோம்னு ராத்திரி பகலாக யோசிச்சிருப்பீங்க. வட்டி மேலே வட்டி ஏறி உங்கள் வாழ்க்கையே ஒரு பெரிய போராட்டமாக மாறி இருக்கும். ஆனால் அந்த எஸ் என்கிற நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு தகவல் அல்லது ஒரு சின்ன உதவி உங்களோட பொருளாதார தடையை சுக்குநூறாக உடைக்கப் போகுது. எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு பெரிய தொகை உங்களை தேடி வரும். அது உங்கள் சொந்தக்காரங்க மூலமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல தீர்ப்பாக இருக்கலாம். இத்தனை நாளாக இழுத்தடித்த விஷயங்கள் எல்லாம் சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்து உங்கள் கைக்கு பணம் வந்து சேரும். அந்த பணத்தை வச்சு நீங்கள் உங்களுடைய எல்லா கடன்களையும் அடைச்சிட்டு ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை வாழ போகிறீங்க. உங்கள் வீட்டு வாசலில் வந்து சத்தம் போட்டவங்க எல்லாரும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிற்க போகிறாங்க. நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே இனிமேல் காணாமல் போயிடும். உங்கள் கூடவே இருந்து சிரிச்சுக்கிட்டே உங்கள் காலை வர நினைச்ச நெறிகுணமுடைய ஆட்களை அந்த எஸ் என்கிற நபர் ரொம்ப சுலபமாக அடையாளம் காட்டிடுவார். இதுவரைக்கும் நீங்கள் அப்பாவியாக எல்லாரையும் நம்பி ஏமாந்தது போதும். இனிமேல் உங்களோட பார்வை ரொம்ப கூர்மையாக இருக்கும். யார் உங்கள் கூட உண்மையாக இருக்காங்க, யார் நடிக்கிறாங்கன்னு உங்களால் பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியும். உங்களுடைய வேலை இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் உங்களை தேடி வரும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக போகுதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பொற்காலம்தான் உங்களுக்கு இனிமேல் ஆரம்பிக்க போகுது. உங்களுடைய திறமைக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்காத ஒரு பெரிய மரியாதையும் அங்கீகாரமும் இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சிறு கர்வம் வந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் ரொம்ப அமைதியாக அடுத்த அடியை எடுத்து வைக்கணும். உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் நீங்கள் ஒரு பெரிய கெத்து காட்ட போகிற நேரம் நெருங்கிடுச்சு. இவ்வளவு நாளாக ஒரு நல்ல விசேஷத்துக்கு போனால் கூட உங்களை மதிக்காமல் ஒரு ஓரமாக உட்கார வச்சுருப்பாங்க. உங்ககிட்ட காசு இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை ஒரு பொருட்டாகவே மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் போன இடம் எல்லாம் உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்க போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமாக நீங்கள் வாங்க போகிற புது வீடு அல்லது புது வண்டி உங்களை பற்றி தப்பாக பேசினவங்களோட வாயை நிரந்தரமாக அடைக்கப் போகுது. இதுவரைக்கும் எத்தனையோ அவமானங்களை தாங்கிட்டு வெளியே சிரிச்சிட்டு உள்ளுக்குள்ளே அழுதுட்டு இருந்தீங்க. ஆனால் இனிமேல் உங்கள் கண்ணில் வர்றது எல்லாமே ஆனந்த கண்ணீராக மட்டும்தான் இருக்கும். இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போகிற இன்னொரு அதிசயமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ரொம்ப வருஷமாக இருந்த ஒரு பெரிய ஆசை, ஒரு நீண்ட கால கனவு திடீர்னு நிறைவேறப் போகுது. அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு அந்த நபர் ஒரு பெரிய பாலமாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறார். உங்களுக்கு தெரியாத இன்னொரு மிகப்பெரிய உண்மையும் இப்போ வெளிவரப்போகுது. உங்கள் முதுகுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சி ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களை மொத்தமாக கீழே தள்ளி விடுறதுக்கு சில பேர் பெரிய திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க உங்கள் கூடவே இருந்து சிரித்து பேசுகிறவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த சதி வலையில் இருந்து உங்களை காப்பாற்றுவதற்காகவே அந்த எஸ் என்கிற நபர் ஒரு கவசம் மாதிரி செயல்பட போகிறாரு. அவர் மூலமாக அந்த சூழ்ச்சி எல்லாம் அம்பலமாகி உங்கள் எதிரிகள் உங்கள் காலில் வந்து விழ போகிறாங்க. இதை நீங்கள் உங்கள் கண்ணாலேயே பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையிலேயே புல்லரிச்சு போகும்.
எவ்வளவு நாளாக நம்ம கூட இருந்துக்கிட்டே நமக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு நீங்கள் அதிர்ச்சியில் உறைஞ்சு போவீங்க. ஆனால் அந்த நேரத்தில் உங்களை தேத்துறதுக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய பலமாக நிற்கிறதுக்கும் அந்த நபர் உங்கள் கூடவே இருப்பார். யாருக்காகவும் எதற்காகவும் நீங்கள் இனிமேல் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய பேச்சிலையும் சரி செயலையும் சரி ஒரு பெரிய கம்பீரம் வரப்போகுது. இதுவரைக்கும் உங்களுடைய நல்ல மனசை பயன்படுத்தி உங்களை ஏமாத்தினவங்க எல்லாரும் இனிமேல் உங்களை பார்த்தா கூட பயந்து ஓடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களோட ஆளுமை ஒரு சிங்கத்தை போல மாறப்போகுது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்கள் குடும்பத்துக்கும் சரி உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போகுது. பண விஷயத்தில் நீங்கள் தொடப்போகிற உயரம் சாதாரணமானது கிடையாது. எங்கெல்லாம் நீங்கள் நிராகரிக்கப்பட்டீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய ராஜா மாதிரி வலம் வரப்போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இயற்கை உங்களுக்கு வட்டியும் முதலுமாக சேர்த்து ஒரு பெரிய பரிசை கொடுக்கும்போது அந்த பரிசை வாங்கிறதுக்கு நீங்கள் உங்கள் மனசை ரொம்பவே பக்குவமாக வச்சுக்கணும். உங்கள் கிட்ட பணம் வரும்போது உங்களை தேடி எத்தனையோ போலி உறவுகள் திரும்பவும் வருவாங்க. ஆனால் அவங்களை எப்படி கையாளணும் அப்படிங்கிற வித்தையே அந்த எஸ் என்கிற நபர் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக கற்றுக் கொடுப்பார். அந்த பாடத்தை நீங்கள் எப்பவும் உங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கணும். இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு பெரிய சுப செய்தி வந்து நிற்க போகுது. இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச நல்ல காரியங்கள், நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்ச சின்ன சின்ன உதவிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய புண்ணியமாக மாறி உங்களை காப்பாற்ற போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்கள் கையில் ஒரு பெரிய பொறுப்பை அல்லது ஒரு பெரிய வாய்ப்பை ஒப்படைக்க போகிறார். அந்த வாய்ப்பு உங்களை இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து கொண்டு போகும். உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவங்க கண்ணில் ரத்தம் வர அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி மிக பிரமாண்டமாக இருக்க போகுது. எவ்வளவு நாள் இருட்டுக்குள்ளே இருந்த உங்கள் வாழ்க்கை இனிமேல் ஒரு பெரிய வெளிச்சத்தில் ஜொலிக்க போகுது. நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் ரொம்ப சுலபமாக வெற்றியாகும். உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் ரொம்பவே மனசுக்குள்ளே கவலைப்பட்டிருப்பீங்க. அவங்க படிப்பு, கல்யாணம், வேலைன்னு எத்தனையோ கனவுகள் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் அதை எப்படி நிறைவேற்ற போகிறோம்னு ஒரு பெரிய மலைப்பு இருந்திருக்கும். அந்த கனவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுலபமாக எந்த தடங்களும் இல்லாமல் நிறைவேற போகுது. அந்த எஸ் என்கிற நபர் மூலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அருமையான வழிகாட்டுதல் கிடைக்கும். அவங்க தொடப்போகிற உயரம் உங்களுக்கு ஒரு பெரிய பெருமையை தேடித்தரும். நீங்கள் பட்ட கஷ்டம், அவமானம் எதுவும் உங்கள் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சது 100க்கு 100% அப்படியே நடக்க போகுது. குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் அலை வீச போகுது. உங்கள் உடம்புல இத்தனை நாளாக இருந்த அந்த சோர்வு, வலி எல்லாம் மாயமாக மறைஞ்சிரும். ஏதோ ஒரு இனம் புரியாத பாரம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருந்த மாதிரி ஒரு உணர்வு இத்தனை நாளாக உங்களை வாட்டி இருக்கும். ஆனால் இனிமேல் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு பெரிய புத்துணர்ச்சி உங்களுக்குள்ளே பிறக்கும். இனிமேல் எதை நினைச்சும் நீங்கள் பயப்பட வேண்டாம், தயங்க வேண்டாம். உங்களுக்கான வெற்றி பாதை ரொம்ப தெளிவாக திறக்கப்பட்டிருக்கு. அந்த பாதையில் நீங்கள் ராஜநடையில் தைரியமாக நடந்து போக போகிறீங்க. இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு முழுமையாக துணை நிற்குது. அதனால தான் சொல்கிறோம், இதை எந்த ஒரு தீய சக்தியாலும் கடவுளே நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் எடுக்க போகும் ஒவ்வொரு அடியும் உங்கள் பரம்பரைக்கே ஒரு பெரிய பெயரை வாங்கி தரப்போகுது. அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக சுழல ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் சில சொந்தங்கள் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கே வந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணி இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆப்பு காத்திருக்கு. இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு மேலே அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்கள் கூட சேரும்போது அவங்க முகத்திரையெல்லாம் ஒன்றொன்னா கிளிய போகுது. எவ்வளவு நாளாக அவங்க உங்ககிட்ட ரொம்ப இனிமையாக பேசி உங்கள் ரகசியங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்க கிட்ட சொல்லி உங்களை ஒரு கெட்டவராக சித்தரிச்சிருப்பாங்க. ஆனால் இயற்கை ரொம்ப பெரியது. அது உங்களுக்கு நேர்ந்த அநீதியை சும்மா விடாது. உங்கள் முன்னாடியே அவங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த நபர் எப்படி உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த உண்மைகளை எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிறத நினைச்சா உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இது சாதாரணமாக நடக்கிற விஷயம் கிடையாது. இது காலத்தின் கட்டாயம். சொத்து தகராறு வழக்குகள்னு பல வருஷமாக இழுத்துக்கிட்டு இருந்த
பிரச்சனைகளில் ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது. உங்களுக்கு சேர வேண்டிய நிலம் அல்லது பணம் மற்றவங்க கையில் மாட்டிக்கிட்டு அதை எப்படி வாங்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே திண்டாடி இருப்பீங்க. பல இடங்களில் ஏறி இறங்கி உங்கள் கால் தேஞ்சது தான் மிச்சம். ஆனால் இப்போ அந்த எஸ் அப்படிங்கிற நபரோட ஒரு சின்ன தலையீடு உங்கள் பிரச்சனையை வேரோட பிடுங்கி எரிய போகுது. உங்களை எதிர்த்தவங்க உங்ககிட்ட மண்டிட்டு சமரசத்துக்கு வரப்போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய நேரம் உச்சத்துக்கு போக போகுது. இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, காசு பணம் கைக்கு வந்த உடனே உங்ககிட்ட திரும்பவும் சில போலியான ஆட்கள் ஒட்ட பார்ப்பாங்க. அவங்களை எப்படி தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற வித்தையை நீங்கள் நல்லா கற்றுக்கணும். உங்களை தேடி வரப்போகிற இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக கையாளணும். நீங்கள் நினைச்சதை சாதிக்கிறதுக்கு உங்களுக்குள்ளே இருந்த சின்ன சின்ன தயக்கங்கள் எல்லாம் இப்போ காணாமல் போக போகுது. இதுவரைக்கும் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களே, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு உங்களுடைய ஆசைகளை எல்லாம் உங்கள் மனசுக்குள்ளேயே புதைச்சி வச்சுருப்பீங்க. இனிமேல் அந்த மாதிரி மற்றவங்களுக்காக வாழ்கிறத விட்டுட்டு உங்களுக்காக வாழ ஆரம்பிக்க போகிறீங்க. உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை ரொம்ப தைரியமாக செய்வீங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப ஆழமாகவும் சரியாகவும் இருக்க போகுது. இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு புதிய பயணம் தொடங்க போகுது. இதில் நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் மந்திரி. உங்களை சுற்றி ஒரு பெரிய நல்ல சக்தி வளைய ஆரம்பிக்கும். உங்கள் பக்கத்தில் வந்தாலே ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குதுன்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு உங்களுடைய குணாதிசயம் ரொம்பவே மாறப்போகுது. உங்கள் மனசுக்குள்ளே இப்போ ஒரு பெரிய கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கலாம். இத்தனை வருஷமாக வராத ஒரு மாற்றம் இப்போ எப்படி திடீர்னு வரப்போகுதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இதுதான் இயற்கை கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய அதிசயம். இவ்வளவு நாளாக நீங்கள் அனுபவித்த வலிகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ராத்திரியெல்லாம் தூங்காமல் கண்ணீர் விட்ட நேரங்கள் எத்தனையோ இருக்குது. அந்த கண்ணீருக்கு எல்லாம் ஒரு பெரிய பலன் கிடைக்க போகிற நேரம்தான் இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு மேலே வருது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கையை விதைக்க போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் எதுக்கெல்லாம் பயந்து ஒதுங்கி இருந்தீங்களோ அந்த விஷயங்களை எல்லாம் ரொம்ப தைரியமாக எதிர்கொள்ள போகிறீங்க. உங்கள் திறமையை பார்த்து பொறாமைப்பட்டு உங்களை ஒதுக்கினவங்க இப்போ உங்கள் கிட்ட கை கட்டி நிற்கிற நிலைமை கண்டிப்பாக வரப்போகுது. உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்த உங்கள் சொந்தக்காரங்க கூட இப்போ உங்கள் அருமையை முழுசாக உணர போகிறாங்க. நீங்கள் நல்லது செஞ்சாலும் அதை தப்பாகவே பார்த்த பல பேர் உங்கள் கூடவே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இனிமேல் உங்கள் முன்னாடி நிற்கவே ஒரு பெரிய கூச்சம் வரும். அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அபாரமாக இருக்க போகுது. குறிப்பாக உங்களுடைய பூர்வீக இடத்துல இருந்து உங்களுக்கு வரவேண்டிய ஒரு நல்ல செய்தி இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். அதை நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் கண்ணுக்கு தெரியாத பல தடைகளை அப்படியே தூக்கி எறிஞ்சிருவார். உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய தயக்கத்தை அவர் அடியோடு நீக்கிடுவார். இதுவரைக்கும் 4 பேர் என்ன நினைப்பாங்கன்னு நினச்சி உங்கள் ஆசைகள் எல்லாம் சுருக்கி வச்சுருந்தீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க. உங்களுக்காக சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பீங்க. மன நிம்மதி தான் உலகத்திலேயே ரொம்ப முக்கியம்னு ஒரு தெளிவான முடிவுக்கு வரப்போகிறீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. யாரை நம்பியும் உங்களுடைய எதிர்கால திட்டங்களை உடனே சொல்லிடாதீங்க. குறிப்பாக உங்கள் நெருங்கிய உறவுகள்னு நீங்கள் நினைக்கிறவங்க கிட்ட கூட உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை பற்றி பகிர்ந்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் நம்புகிறவங்க எல்லாருமே உண்மையாக உங்கள் நல்லதுக்காக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. உங்கள் வெற்றிக்கு பின்னாடி உங்களை எப்படி கீழே இழுத்து விடலாம்னு நினைக்கிற சில கண்ணுக்கு தெரியாத எதிரிகளும் உங்களை சுற்றி இருப்பாங்க. ஆனால் அதை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அந்த எஸ் என்கிற நபர் உங்களுக்கு ஒரு பெரிய அரணாக இருந்து அந்த சதி எல்லாம் முறி அடிச்சிருவார். இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு பிறகு ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக அனுபவிக்க நீங்கள் உங்கள் மனசை மட்டும் எப்பவுமே பக்குவமாக வச்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் இதுவரைக்கும் இருந்த கெட்ட பெயர் முழுசாக மாறி ஒரு பெரிய செல்வாக்கு கிடைக்க போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கிற நபர் மூலமாக உங்களுக்கு பல புதிய மனிதர்களோட தொடர்பு கிடைக்கும். இவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற பெரிய இடத்து மனிதர்கள். இவங்களோட பழக்கம் உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி தனிப்பட்ட முறையிலும்
சரி பெரிய அளவில் கை கொடுக்க போகுது. நீங்கள் சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதில் இதுவரைக்கும் இந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் உடைஞ்சு வியாபாரம் ரொம்ப பிரமாதமாக கொடிகட்டி பறக்க போகுது. உங்களை அழிக்கணும்னு நினச்சி உங்கள் மேலே வீசப்பட்ட பல வதந்திகள், பெரிய கண் திருஷ்டிகள் எல்லாமே இப்போ தவிடு பொடியாக போகுது. நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் இனி எந்த தடையும் இல்லாமல் தொடங்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் குடும்பத்தில் பல வருஷமாக தீர்க்க முடியாமல் இருந்த ஒரு பெரிய சொத்து பிரச்சனையோ அல்லது பாகப்பிரிவினை சம்பந்தமான இழுபறியோ இப்போ ரொம்ப சுமூகமாக முடிவுக்கு வரப்போகுது. அதில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பங்கு ஒரு சின்ன குறை கூட இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும். இதனால் உங்களுடைய பொருளாதார நிலைமை பல மடங்கு உயரும். இதை பார்த்து உங்களை ஏளனமாக பேசின சொந்தக்காரங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து வலிய உறவாட பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு எவ்வளவு தூரம் இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆலோசகராக இருந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அடையாளம் காட்டி உங்களை எப்பவும் ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள்ளே வச்சிருப்பார். உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக தேடல் உருவாக போகுது. குலதெய்வத்தோட முழு ஆசி உங்களுக்கு கிடைக்க போகிற காலகட்டம் இது. எத்தனை நாளாக நீங்கள் வேண்டிட்ட வேண்டுதல்கள் எல்லாம் ஒன்றொன்னா நிறைவேற ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சி தள்ளி போன ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு நீங்கள் குடும்பத்தோடு போய் வர போகிறீங்க. அந்த பயணத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் ரொம்பவே அதிசயமாக இருக்கும். உங்கள் முகத்தில் ஒரு தனிகளை வரும். உங்கள் பேச்சில் ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கும். மற்றவங்க உங்கள் பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. எவ்வளவு நாளாக இருட்டில் இருந்த உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு பெரிய சூரியன் உதிச்சிருக்கு. இந்த வெளிச்சத்தில் நீங்கள் ரொம்ப கம்பீரமாக உங்கள் இலக்கை நோக்கி வெற்றி நடைபோட போகிறீங்க. இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போகிற இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய தனிப்பட்ட திறமைக்கு கிடைக்க போகிற பிரம்மாண்டமான அங்கீகாரம். எவ்வளவு நாளாக உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய திறமை தூங்கிட்டு இருந்திருக்கும். ஆனால் அதை எப்படி வெளியில் கொண்டு வர்றது, அதுக்கு யாருக்கிட்ட போய் உதவி கேட்குறதுன்னு தெரியாமல் ஒரு பெரிய தயக்கத்திலேயே காலத்தை ஓட்டி இருப்பீங்க. நம்ம ஏதாவது செய்ய போய் 4 பேர் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களோன்னு பயந்து அந்த ஆசையை உங்கள் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த எஸ் அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் அவர் கொடுக்க போகிற ஒரு சின்ன ஊக்கம் உங்கள் மொத்த தயக்கத்தையும் சுக்குநூறாக உடைக்க போகுது. நீங்கள் கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் உங்களுடைய அந்த திறமைக்கு கிடைக்க போகுது. உங்களை கிண்டல் பண்ணவங்க எல்லாம் வாயை அடைச்சி போய் பார்க்குற அளவுக்கு அந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு பெரிய சாதனையை செய்ய போகிறீங்க. உங்கள் பேர் 4 திசையிலையும் ரொம்ப பிரபலமாக போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ள எப்போவுமே இருந்துட்டு இருக்கிற அந்த முன்கோபம் இப்போ ரொம்பவே குறைஞ்சிடும். மேஷ ராசிக்காரங்க, நீங்கள் பொதுவாகவே கொஞ்சம் கோபக்காரங்க, டக்குன்னு வார்த்தையை விட்டுடுவாங்கன்னு உங்கள் மேலே ஒரு முத்திரை இருக்கும். ஆனால் உங்கள் கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற நியாயத்தையும் உங்களோட சுத்தமான மனசையும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போது அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்கள் மனசில் ஒரு ஆழமான அமைதியை கொண்டு வரப்போகிறார். எந்த ஒரு பிரச்சனையும் ரொம்ப நிதானமாக யோசித்து பொறுமையாக கையாளக்கூடிய ஒரு பக்குவமும் உங்களுக்கு தானாகவே வந்து சேரும். இனிமேல் உங்கள் பேச்சில் ஒரு பெரிய தெளிவும் அழுத்தமும் இருக்கும். உங்களை ஏமாற்ற நினச்சி திட்டம் போட்டு வரவங்க உங்கள் கண்ணை பார்த்தாலே பயந்து ஓடுற அளவுக்கு உங்கள் முகத்தில் ஒரு பெரிய தேஜஸ் உருவாக போகுது. இவ்வளவு நாளாக தனிமரமாக நின்ன உங்களுக்காக இனிமேல் குரல் கொடுக்க ஒரு பெரிய கூட்டமே சேரப்போகுது. யாருக்கெல்லாம் நீங்கள் உதவி செஞ்சு அவங்க உங்களுக்கு நன்றி விசுவாசம் இல்லாமல் உங்களை மறந்துட்டாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து உங்ககிட்ட திரும்ப வந்து நிற்க போகிறாங்க. உங்களோட பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க போகிற நேரம் இது. கைக்கு வந்த பணம் எப்படி செலவாச்சுன்னே தெரியாமல் இவ்வளவு நாளாக ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. என்னதான் மாடு மாதிரி உழைச்சாலும் அந்த காசு மருத்துவ செலவுக்கோ இல்லை வேற ஏதோ ஒரு வழியிலேயோ வீண் விரயமாக போயிருக்கும். ஆனால் இனிமேல் நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் பல மடங்காக பெருக போகுது. உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்ய போகிற நேரம் வந்தாச்சு. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் கொடுக்க போகிற ஒரு அருமையான வழிகாட்டுதல் மூலமாக நீங்கள் செய்ய போகிற சின்ன சின்ன முதலீடுகள் கூட ஒரு பெரிய லாபத்தை உங்களுக்கு கொட்டி கொடுக்க போகுது.
நீங்கள் ரொம்ப வருஷமாக வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட சொந்த வீடு கனவு எந்த தடங்களும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாகவே நினைவாக போகுது. உங்கள் வம்சத்துக்கே ஒரு பெரிய சொத்தை சேர்த்து வைக்கும் அளவுக்கு உங்களோட வருமானம் பன்மடங்கு உயரப்போகுது. இதை நினச்சி நீங்கள் உங்கள் காலரை தூக்கி விட்டுக்கிற அளவுக்கு ரொம்பவே பெருமைப்பட போகிறீங்க. இத்தனை நாளாக உடம்பில் இருந்த சின்ன சின்ன உபாதைகள் கூட உங்களை ரொம்பவே பயமுறுத்தி இருக்கும். ஆஸ்பத்திரி வாசம், மருந்து, மாத்திரைன்னு நீங்கள் செலவு பண்ண காசுக்களவே இருக்காது. ஆனால் இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய வியக்கத்தக்க முன்னேற்றம் வரப்போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு சரியான மருத்துவ ஆலோசனை அல்லது ஒரு நல்ல இயற்கை வைத்தியம் உங்கள் உடம்பில் ஒரு புதிய தெம்பை கொடுக்க போகுது. நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு பெரிய உற்சாகத்தோடு எந்திரிப்பீங்க. உங்கள் முகத்தில் இத்தனை நாளாக குடிக்கொண்டிருந்த அந்த சோர்வு முற்றிலுமாக நீங்கி ஒரு புது வெளிச்சம் பிறக்கும். இதை பார்க்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு என்ன வயசு குறையுதான்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிற அளவுக்கு நீங்கள் ரொம்பவே இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் மாறப்போகிறீங்க. உடம்புல எந்த ஒரு நோயும் உங்களை நெருங்க முடியாத அளவுக்கு உங்களுடைய எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்க போகுது. உங்கள் முதுகுக்கு பின்னாடி உங்களை பற்றி ரொம்ப கேவலமாக பேசினவங்க கூட்டத்தில் நீங்கள் நிற்கும்போது உங்களை ஒரு மாதிரி ஏளனமாக பார்த்தவங்க எல்லாம் இப்போ அவங்க செஞ்ச தப்பை நினச்சி கூனி குறுகி நிற்க போகிறாங்க. நீங்கள் செய்யாத ஒரு தப்புக்காக உங்கள் மேலே சுமத்தப்பட்ட ஒரு பெரிய பழி இப்போ முற்றிலுமாக விலக போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் ஒரு சாட்சியாக வந்து உங்களுக்கு நடந்த அந்த அநியாயத்தை எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்ட போகிறார். இவ்வளவு நாளாக உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட உங்கள் சொந்த பந்தங்கள், உங்கள் நண்பர்கள் எல்லாரும் இப்போது உண்மையை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் உங்கள் மனசு ரொம்பவே பக்குவப்பட்டிருக்கும். அவங்களை மன்னிக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய மனுஷனாக உயர்ந்து நிற்பீங்க. நீங்கள் யார் மேலேயும் எந்த ஒரு வன்மமும் வைக்காமல் ரொம்ப அமைதியாக அந்த சூழ்நிலையை கையாளுவீங்க. உங்களுடைய இந்த பெருந்தன்மையான குணத்தை பார்த்து உங்கள் எதிரிகள் கூட ஆடி போய் உங்கள் காலில் விழுவாங்க. தொழிலில் நீங்கள் எடுக்க போகிற ஒரு புது முயற்சிக்கு முதல்ல நிறைய தடங்கல்கள் வர மாதிரி ஒரு மாயை தோன்றும். ஆனால் அந்த எஸ் நபர் உங்கள் கூடவே இருந்து அந்த தடைகளை எல்லாம் சுக்குநூறாக உடைக்க போகிறார். நீங்கள் முதலீடு செய்ய போகிற ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு பல மடங்கு லாப மழையாக பொழிய போகுது. உங்களுக்காகவே பல வருஷமாக காத்திருந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதை ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் பரம்பரைக்கே நீங்கள் ஒரு பெரிய சொத்தை சேர்த்து வச்சிருவீங்க. இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இயற்கை உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு மிகப்பெரிய பரிசு தான் இது. அந்த அளவுக்கு உங்களுடைய நேரம் ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. இதெல்லாம் கடவுளை நினைச்சாலும் தடுக்க முடியாத ஒரு அற்புதமான மாற்றம். இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப துல்லியமாக இருக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்க போகுது. உங்கள் வார்த்தைக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. இதை நீங்கள் முழுசாக அனுபவிக்க போகிறீங்க. உங்களுடைய கனவுகளில் கூட இதுவரைக்கும் ஒரு பெரிய குழப்பம் இருந்திருக்கும். ஏதோ கெட்டது நடக்க போகிற மாதிரி ஒரு பயம் உங்கள் அடிமனசில் தங்கி உங்களை ராத்திரியில் சரியாக தூங்க விடாமல் செஞ்சுருக்கும். ஆனால் இனிமேல் உங்களுக்கு வரப்போகிற கனவுகள் எல்லாமே ஒரு பெரிய நல்ல சகுனத்தை காட்டுற மாதிரி தான் அமையும். அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் வரதுக்கும் இந்த கனவுகளுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது. உங்கள் குலதெய்வமே உங்கள் கூட நேரில் வந்து பேசுகிற மாதிரி ஒரு ஆழமான உணர்வு உங்களுக்குள்ள எப்பவும் இருக்கும். இது நாள் வரைக்கும் நீங்கள் தனிமையில் போராடிட்டு இருந்தீங்க. யாருமே உங்களை சரியாக புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களை ரொம்பவே வாட்டி எடுத்திருக்கும். ஆனால் அந்த கஷ்ட காலம் எல்லாம் இனி மலையேறி போச்சு. இப்போ உங்களை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காகவே ஒருத்தர் வந்து நிற்கிறப்போ உங்கள் மனசில் எவ்வளவு பெரிய பாரம் இறங்குமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய நிம்மதியை நீங்கள் ரொம்ப ஆழமாக உணரப் போகிறீங்க. உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் ஒரு பெரிய வடிகட்டுதல் இப்போது நடக்கப் போகுது. உங்கள் கூட சுற்றி உங்கள் காசை செலவு பண்ணிவிட்டு உங்களுக்கே குழிப்பறிச்ச பல பேருடைய உண்மையான முகம் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி அம்பலமாக போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணியாக செயல்பட்டு இவங்க எல்லாரையும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து தூக்கி எறிய போகிறார். உங்களுக்காக உண்மையாகவே வருத்தப்படுறவங்க, உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து நிஜமாகவே சந்தோஷப்படுறவங்க மட்டும்தான் இனிமேல் உங்கள் கூட இருப்பாங்க.
இது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல விஷயம். இதனால் நீங்கள் ரொம்பவே பலசாலியாக போகிறீங்க. இனிமேல் எந்த ஒரு கூட்டத்தில் நீங்கள் போய் நின்னாலும் உங்களை சுற்றி ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி இருக்கிறத மற்றவங்க கூட பார்க்க போகிறாங்க. நீங்கள் சொல்கிற சின்ன சின்ன ஆலோசனைகள் கூட மற்றவங்களுக்கு ஒரு பெரிய வேத வாக்காக மாறப்போகுது. அந்த அளவுக்கு உங்கள் பேச்சுக்கு ஒரு தனி சக்தி கிடைக்க போகுது. நீங்கள் ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே வெம்பிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய விஷயத்துக்கு இயற்கை இப்போது நேரடியாக இறங்கி வந்து நியாயம் வழங்க போகுது. உங்களை காரணம் இல்லாமல் அழ வச்சவங்க, உங்கள் குடும்பத்தை நடுத்தருவில் கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு சதித்திட்டம் போட்டவங்க எல்லாரும் இப்போ அவங்க செஞ்ச வினைக்கான பலனை அவங்க முழுசாக அனுபவிக்க போகிறாங்க. நீங்கள் எந்த ஒரு பழிவாங்கும் எண்ணமும் இல்லாமல் ஒதுங்கி அமைதியாக இருந்தாலும் காலச்சக்கரம் அவங்களுக்கு ஒரு பெரிய அடியை கொடுக்க போகுது. அவங்க நிலைமை தலைகீழாக மாறி உங்கள் முன்னாடி வந்து கையேந்தி நிற்கிற அளவுக்கு சூழ்நிலை ரொம்ப மோசமாக போகுது. அந்த நேரத்தில் உங்களுடைய இரக்க குணம்தான் அவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற நிலைமை வரும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு நிமிஷம் சிலிர்த்து போகும். ஏன்னா இயற்கை எவ்வளவு பெரியது, அது யாருக்கும் எந்த ஒரு அநியாயமும் செய்யாது அப்படிங்கிற உண்மையை நீங்கள் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்குவீங்க. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் கூட ஒரு பெரிய கேடயம் மாதிரி நின்று இந்த எல்லா அதிசயங்களையும் நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கருவியாக செயல்பட போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்க போகிற இன்னொரு மிகப்பெரிய அற்புதம் என்னென்னா, இதுவரைக்கும் நீங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் அனுபவித்த ஒதுக்கீடு இனி முற்றிலுமாக மாறப்போகுது. எந்த விசேஷத்துக்கு போனாலும் உங்களை ஒரு ஓரமாக உட்கார வச்சவங்க இனிமேல் உங்களை தேடி வந்து முதல் மரியாதை கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிற அந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம்தான். உங்களுடைய உழைப்புக்கு இவ்வளவு நாளாக கிடைக்காத ஒரு பிரம்மாண்டமான அங்கீகாரம் இப்போ கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக ஒரு நிலம் அல்லது வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கான பணம் இல்லாமலோ இல்லை வேறு சில தடைகளினாலோ தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் நினைச்சதை விட ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் உங்களுக்கான ஒரு சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. இதை பார்க்கும்போது உங்களுக்கே இது கனவா இல்லை நனவா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. அந்த எஸ் என்ற நபர் உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டியாக இருந்து எந்த இடத்தில் முதலீடு பண்ணணும், எப்படி உங்கள் பணத்தை பல மடங்காக திருப்பணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கற்றுக் கொடுக்க போகிறாரு. உங்களை சுற்றி இதுவரைக்கும் இருந்த பெரிய பெரிய கண் திருஷ்டிகள், பொறாமை பிடிச்சவங்க வச்ச சூழ்ச்சிகள் எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி பல பேர் பலவிதமான முட்டுக்கட்டைகளை போட்டிருப்பாங்க. அதனால தான் என்னதான் நீங்கள் நேர்மையாக இருந்தாலும் உங்களுக்கு தோல்விக்கு மேலே தோல்வியாக இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் அந்த நிலைமை இருக்காது. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் கூட இருக்கும்போது உங்களை நோக்கி வர எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்களை நெருங்கவே முடியாது. அவர் ஒரு பெரிய கவசம் மாதிரி உங்களை பாதுகாத்து நிற்பார். நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் எல்லாமே ரொம்ப சுலபமாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் வெற்றி அடைய போகுது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, சொந்தமாக தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, உங்களை எதிர்க்கிறதற்கு இனிமேல் யாருக்குமே தைரியம் வராது. அந்த அளவுக்கு உங்களுடைய ஆளுமை ஒரு பெரிய மலை மாதிரி உயரப்போகுது. உங்களுடைய மனசுக்குள்ள இத்தனை நாளாக இருந்த ஒரு பெரிய காயத்துக்கு இப்போ ஒரு நிரந்தரமான மருந்து கிடைக்க போகுது. உங்களை ரொம்ப ஆழமாக நம்ப வச்சு கழுத்தறுத்த சில உண்மையான முகம் இப்போ முழுசாக வெளியில் வரப்போகுது. அவங்க செஞ்ச தப்புக்கு இயற்கை அவங்களுக்கு கொடுக்க போகிற தண்டனையை நீங்கள் உங்கள் கண்ணாலேயே பார்க்க போகிறீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப அமைதியாக வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். எந்த ஒரு பழிவாங்கும் எண்ணமும் உங்களுக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா உங்களுக்கான நியாயத்தை அந்த பிரபஞ்சமே இறங்கி வந்து செய்ய போகுது. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய திருவிழா மாதிரி தான் இருக்க போகுது. உங்களை சுற்றி எப்பவுமே ஒரு பெரிய சந்தோஷமும் மன நிம்மதியும் நிரம்பி வழிய போகுது. இதை நீங்கள் முழுமையாக நம்பி உங்களுடைய பாதையில் ரொம்ப தைரியமாக அடுத்த அடியை எடுத்து வைங்க. உங்கள் மனசுக்குள்ளே இப்போ ஒரு பெரிய கேள்வி எழலாம். இத்தனை நாளாக நம்ம கூட இருந்தவங்க திடீர்னு எப்படி மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு வரலாம். ஆனால் அந்த எஸ் என்கிற நபர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? அதுதான் தெளிவு. யாரை நம்பணும், யாரை தூக்கி எறியணும் அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான தெளிவு உங்களுக்குள்ளே பிறக்க போகுது. இதுவரைக்கும் உங்களோட நல்ல குணத்தை பார்த்து
உங்களை ரொம்ப சுலபமாக ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. நீங்களும் நம்ம சொந்தக்காரங்க தானே, நம்ம கூட பிறந்தவங்க தானே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உங்களுக்கே ஒரு பெரிய துரோகம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனால் இனிமேல் அந்த இரக்க குணம் உங்ககிட்ட கொஞ்சம் கூட எடுபடாது. தப்பு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்களை நேருக்கு நேர் தட்டி கேட்குற ஒரு பெரிய தைரியம் உங்களுக்குள்ளே வரப்போகுது. இது சாதாரண தைரியம் கிடையாது. அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்கிற ஒரு மாபெரும் சக்தி. இதை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் அதிர்ந்து நிற்பாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு, திடீர்னு இப்படி ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறாங்களேன்னு எல்லாருமே பயந்து நடுங்க போகிறாங்க. பொருளாதார ரீதியாக நீங்கள் தொடப்போகிற உயரம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது. ஒரு காலத்தில் 100 ரூபாய்க்கு கூட மற்றவங்க கிட்ட கை கட்டி நின்ன நிலைமை உங்களுக்கு இருந்திருக்கலாம். உங்கள் கஷ்டத்தை சொல்லி உதவி கேட்டப்போ உங்களை கேவலமாக பார்த்து சிரித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு பிறகு அந்த எஸ் என்கிற நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு பெரிய தலையீடு உங்களுடைய தலைவிதியை மாற்றி எழுத போகுது. எங்கெல்லாம் நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல ஒரு பெரிய ராஜாவாக நீங்கள் போய் இறங்க போகிறீங்க. உங்கள் கைக்கு வரப்போகிற பணம் பல வழிகளில் வந்து சேரும். இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த எல்லா வழிகளும் இப்போ உங்களுக்கு தானாகவே திறக்கப் போகுது. உங்களுக்காகவே காத்திருந்த மாதிரி பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. அந்த பணத்தை வச்சு நீங்கள் ரொம்ப வருஷமாக கனவு கண்ட உங்களுடைய சொந்த வீடு வண்டி வாகனம் யோகம் எல்லாமே எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக நிறைவேற போகுது. உங்கள் குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்த ஒரு பெரிய இருள் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த தேவையில்லாத சண்டைகள் சந்தேகங்கள் எல்லாமே இனிமேல் காணாமல் போக போகுது. ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு புது வாழ்க்கை வாழ ஆரம்பிக்க போகிறீங்க. பிள்ளைங்க வழியில் உங்களுக்கு இருந்த கவலைகள் எல்லாம் முற்றிலுமாக தீர்ந்து அவங்க மூலமாக ஒரு பெரிய பெருமை உங்களை தேடி வரப்போகுது. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமையை கொண்டு வரப்போகிறாரு. இதுவரைக்கும் பிரிஞ்சு கிடந்த சொந்தங்கள் எல்லாம் இப்போ உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து தானாகவே வந்து உங்கள் கூட ஒட்டிக்க பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப உஷாராக இருப்பீங்க. யாரை எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற வித்தையை நீங்கள் ரொம்ப தெளிவாக கற்றுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய இந்த பக்குவமான நிலைமை உங்களை ஒரு பெரிய வெற்றியாளராக இந்த உலகத்துக்கு காட்டப்போகுது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்கள் பரம்பரைக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக அமையப்போகுது. கடைசியாக உங்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு மாபெரும் உண்மை இருக்குது. இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு மேலே நடக்க போகிற விஷயங்கள் ஏதோ சாதாரணமாக கடந்து போகிற விஷயங்கள் கிடையாது. இது உங்கள் வாழ்க்கையோட மொத்த அஸ்திவாரத்தையும் ரொம்ப பலமாக மாற்றி அமைக்க போகிற ஒரு காலகட்டம். அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிற அந்த 3 சம்பவங்களும் உங்கள் தலையெழுத்து மட்டுமல்ல, உங்கள் பரம்பரையோட தலையெழுத்தையே தங்கத்தில் எழுத போகுது. எவ்வளவு காலமாக நீங்கள் அனுபவித்த வழிகள், செஞ்ச தியாகங்கள், ராத்திரி பகலா சிந்தன கண்ணீர், இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இயற்கை ஒரு பெரிய பரிசு உங்கள் மடியில் கட்டப்போகுது. உங்கள் மனசை உடைச்சவங்க, உங்களை ஏமாற்றி உழைப்பை சுரண்டினவங்க எல்லாரும் இப்போ அவங்க செஞ்ச தப்புக்கான பலனை முழுசாக அனுபவிக்கிறத நீங்கள் நேரில் பார்க்க போகிறீங்க. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் அவங்க மேலே கோவப்படாமல் ரொம்ப அமைதியாக ஒரு புன்னகையோட கடந்து போகிறீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய பக்குவமும் ஆன்மீக முதிர்ச்சியும் வந்திருக்கும். இனிமேல் நீங்கள் வாழப்போகிறது ஒரு மாபெரும் ராஜ வாழ்க்கை. உங்களை தேடி வரப்போகிற செல்வமும் பொருளும் அந்தஸ்தும் உங்கள் தலைமுறைக்கே பெரிய பாதுகாப்பான அரணா மாறப்போகுது. எந்த உறவுகள் உங்களை தூக்கி எறிஞ்சாங்களோ அவங்களே உங்கள் வீட்டு வாசலில் வந்து கை கட்டி நிற்க போகிறாங்க. இதுவரைக்கும் உங்கள் கூட இருந்துக்கிட்டு குழி பறித்தவங்களை எல்லாம் அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக அடித்து விரட்ட போகிறார். இனிமேல் உங்கள் வெற்றி பாதையில் எந்த ஒரு தடங்களும் இருக்காது. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ரொம்ப பிரம்மாண்டமாக அமையப்போகுது. உங்கள் குலதெய்வத்தோட முழு ஆசீர்வாதமும் இந்த பிரபஞ்சத்தோட அதீத சக்தியும் உங்களுக்கு எப்பவுமே துணையாக நிற்கும். இந்த மாபெரும் பொற்காலத்தை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் எல்லா வளமும் பெற்று ரொம்ப சந்தோஷமாக வாழணும். இதுக்கு ஒரு சின்ன பரிகாரமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு சிகப்பு நிற அரளிப்பூ மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. அதே போல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கான வெற்றி பயணம் தொடங்கிடுச்சு. தைரியமாக அடுத்த அடியை எடுத்து வைங்க. நன்றி, வணக்கம்.